ராகுலை அசிங்கப்படுத்திய உரிமையாளர். கேப்டன் பதவியில் இருந்து விலகும் ராகுல். லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா மே 8ஆம் தேதி ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டி முடிந்ததும் மைதானத்திலேயே அந்த அணியின் கேப்டன் ராகுலிடம் ஆவேசமாக பேசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சஞ்சீவ் கோயங்கா பொதுவெளியில் கைகளை உயர்த்தி கோபத்துடன் ராகுலிடம் பேசியதற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் இந்த சம்பவத்தால் ராகுல் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வெகு விரைவில் கேப்டன் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன. கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து IPL தொடரில் விளையாடி வரும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி கடந்த 2 சீசன்களிலும் பிளே ஆஃப் சுற்று வரை சென்றிருக்கிறது. ஆனால் நடப்பு சீசனில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆம், இந்த முறை லக்னோ அணி லீக் சுற்றுகளின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. எனவே இந்த முறை பிளே ஆஃப் சுற்றில் விளையாட முடியாது. இதனால் அந்த அணி ரசிகர்கள் ஏமாற்றமடைந்து இருக்கும் நிலையில் சஞ்சீவ் கோயங்கா அணியின் கேப்டன் ராகுலிடம் கொந்தளித்த காட்சிகள் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. கடந்த புதன்கிழமை ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற 57வது லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. நிதானமாக ஆடிய லக்னோ அணி கடைசியாக 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்கள் குவித்தது. அதன் பிறகு 166 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி களமிறங்கியது. ஹைதராபாத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் வெறும் 9.4 ஓவர்களிலேயே லக்னோ அணியை வீழ்த்தி அபாரமாக போட்டியை முடித்தனர். இந்த போட்டியை நேரில் பார்த்த லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா கடும் விரக்தி அடைந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் போட்டி முடிந்த சில நிமிடங்களிலேயே கேப்டன் ராகுலை மைதானத்தில் வைத்தே அனைவரின் முன்னிலையிலும் அசிங்கப்படுத்தும் விதத்தில் பேசியுள்ளார். சஞ்சீவ் கோயங்காவின் இந்த செயலை பல்வேறு கிரிக்கெட் ஆர்வலர்கள் மற்றும் ரசிகர்கள் விமர்சித்து வரும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு பிறகு ராகுல் எந்த பயிற்சியிலும் ஈடுபடாமல் யாருடனும் பேசாமல் அமைதியாக இருப்பதாக அவருடன் நெருங்கிய நட்பில் இருக்கும் கிரிக்கெட் வீரர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பது போல் தெரிகிறது என்றும் கூறியுள்ளார். இப்படியான சூழலில் அடுத்த IPL சீசனில் ராகுல் லக்னோ அணியில் தக்க வைக்கப்படுவது சந்தேகம்தான் என்றும் இந்த சீசனிலேயே கேப்டன் பதவியை ராஜினாமா செய்து விடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் BCCI லக்னோ அணியின் உரிமையாளர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். உங்கள் தின சேவல். உங்கள் தின சேவல்.